ஃபைனலாக அங்கே நம்ம பேக் வாட்டர் போட்டிங்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து நியர்பையில் தான் சொன்னாங்க. ஜஸ்ட் ஒரு 4 to 5 kilometers தான் இருக்கும். நேற்று எங்கள் ஏரியாவில் வந்து என்னைய வாடா கல் எடுத்தடிக்கிற மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வந்திருக்காங்க. இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு வாக்கிங் பண்ணிட்டு போகணுன்னு சொல்லிட்டு தெரியல. சுற்றி ஃபுல்லாக ஒரு காட்டுக்குள்ள நடந்த போகிற ஃபீலாக தாங்க இருக்குது. சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போக போக அந்த மேங்க்ரோவ்லாம் சொல்லிட்டு நம்ம அங்கேயே பார்த்தோம் இல்லைங்களா, இங்கேயே அப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. துப்பறி வேளாண் படத்தில் ஃபைட் சீன் ஃபைனலாக வருங்களா, அந்த இது மாதிரி தாங்க இருக்குது. நல்லா இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு திரும்பி போயிட்டுருக்காங்க, ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளும் முடிஞ்சளவு சீக்கிரம் கொஞ்சம் போகணுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் இங்கே இந்த பக்கத்தில் எக்கோ பீச்சுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அங்கேயும் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு இருட்டு ஆக எந்தெந்த டூரிஸ்ட் பிளேஸ் எப்போ க்ளோஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ சும்மா இப்போதைக்கு பக்கத்தில் போகிற மாதிரி அங்கேயே போட்டிங் போன இடத்துல கேட்டோம். அவங்க சொன்னதை வச்சு நாங்கள் இங்கே வந்துவிட்டோம். நாங்களும் இப்போ பார்த்து வச்சுருந்தோம். முடிஞ்சளவு சீக்கிரம் இங்கே முடிச்சுட்டு நெக்ஸ்ட் எக்கோ பீச் போயிட்டு வாட்டர் ஃபால்ஸுங்க ஏதோ நியர்பை சொல்லியிருந்தாங்க. பட் இதுக்கப்புறம் அங்கே போக முடியுமான்னு தெரியல. போனால் மேபி கவர் பண்ணி அதையும் காமிக்கிறாங்க. கொஞ்சம் இருட்டாயிட்டனால டிம்மாக தெரிகிற மாதிரி இருக்குங்க. ஃப்ரண்ட் சைட் கேமராவில் எடுத்தால், பேக் சைடு எடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா விசிபிலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த வழியில் தான் ஆக்சுவலாக போகணும் போல இருக்குது. இதே வழியில் தான் ரிட்டர்ன் வரணும் போல இருக்குங்க. போகிறவங்களாம் இந்த வழியெலாம் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க. நான் பேர் கிரில்ஸ், பிரிட்டிஷ் ராணுவ படையில் பணிபுரிந்திருக்கிறேன். இப்பொழுது செம்மொழி பூங்காவை காட்டு பகுதிக்குள்ளே வந்துட்டோங்க. இப்போ என்ட்ரன்ஸ் இப்போ வரும்போது கொஞ்சம் நார்மலாக இருந்தது. அப்படியே போக 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 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காட்டுக்குள்ளேயே நம்ம போயிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க. நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளாக இருக்கனால சரியா போச்சு. கொஞ்சம் பயந்த ஆளாக இருந்தா ஆம்பிடுதியா பாருங்க, யாருமே பின்னாடி இல்லைங்க. நான் மட்டும் தாங்க போயிட்டுருக்கேன் இதில். இப்போது எனக்குன்னு தனியாக ஒரு வழி கிடச்சி போன மாதிரி இருக்குது. லேட்டாக வந்ததில் இதில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. நம்மளுக்காகவே தனியாக போகிற மாதிரி இருக்குது. ஸ்டெப்ஸ் முடியுதுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே செம்மன் ஸ்டார்ட் ஆகுதுங்க. முடிச்சுட்டு அங்கே ஒரு பெரிய கேங் வந்துட்டு இருக்காங்க, தெரியுதுங்களா. அவங்கள தாண்டி அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தால் வியூவை பாருங்க. நம்ம அங்க பாருங்க அமேசான் காடு மாதிரி இருக்கா, இங்கிட்டு பாருங்க அந்தமான் தீவு மாதிரி இருக்கா. அந்த பக்கம் கொஞ்சம் மலை குன்றுகள்லாம் தெரியுது பார்த்தீங்களா. ஒரு போட் போயிட்டுருக்கு. ப்ளஸ் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்குது. போட் சவுண்ட் இங்கே கேட்குது, உங்களுக்கு வீடியோவில் கேட்காது, மைல்டாக தான் இருக்கும். அந்த பக்கம் தான் வந்து நம்ம போட்டிங் பண்ணி முடிச்சோங்க. நல்லா இருக்குங்க. இந்த பக்கம் டேமேஜ் ஆன போட்லாம் வச்சுருக்காங்க சைடில். இங்கேயும் போட்டிங்காக ஃபஸ்ட் விட்டுட்டு இருந்தாங்க போலங்க. டேமேஜ் ஆன போட்லாம் இருக்குது. வாவ், நம்ம டேரெக்டாக வாட்டர் அக்சஸ் பண்ணுற மாதிரியே இருக்குங்க. நான் அந்த கரையில இருந்து தண்ணிக்குள்ளே வரேன். போலீஸ் என்ன பிடிக்க இங்கிட்டு இருந்து வருது. வந்து உங்ககிட்ட அவன் என்ன சொன்னான்னு கேட்பாங்க. ஒண்ணுமே சொல்லிடாதீங்க. எது அடிச்சு கூட கேட்பாங்க. அப்பையும் ஒன்னும் சொல்லிடாதீங்க. கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி மிடில் வச்சுருக்காங்க போல இருக்குது. நல்லா இருக்குங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கிங் பிரிட்ஜ் மாதிரி இருக்குது. மேபி நம்ம இப்போ அந்த இப்படி போய் அந்த சைடு தான் போகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்படியே போயிட்டு ஃபுல்லாக கண்டினியூ ஆகி மறுபடியும் அது மேங்க்ரோவ்க்கு தாங்க போகிற மாதிரி தெரியுதுங்களா. அந்த பிரிட்ஜ் அப்படியே அங்கேருந்து மேங்க்ரோவ்க்குள்ள தான் உள்ளே ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. இன்னும் எவ்வளோ தூரம் தெரியல. வாங்க கண்டினியூ பண்ணுவோம். மூச்சு தாங்க பயங்கரமாக வாங்குது. ரொம்ப சோர்வாக இருக்கா 1/2 கிலோ மாட்டுக்கறி 1/2 கிலோ போடு. பக்கத்தில் எங்கேயாவது ஜிம் இருக்கா போ. ஒரே நல்ல எவ்வளோ பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ற நினச்சதை தாண்டி அதுக்கு இவ்வளோ ஸ்டாமினா வேணுன்றதையும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. இடையில கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு ஜூஸஸ்ஸு, கொஞ்சம் ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எனர்ஜியாக இருக்கும். இந்த மாதிரி நடந்து போக முடியும். ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தான் நாங்கள் வந்துட்டுருக்கோம். ஒன்லி ஹெல்த் ட்ரிங்க்குங்க, எதுவும் தப்பாக எடுத்துடாதீங்க. சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். அப்பா நல்லா எனர்ஜெட்டிக்காக தாங்க இருக்குது. மூச்சு தான் வாங்குது, ஏன்னா நடந்துட்டு வர வரலைங்களா. ஸோ அதனால் மூச்சு வாங்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா போட்டிங்லாம் வச்சுருக்காங்க. இந்த சைடில் இருந்தும் மேங்க்ரோவ் சம்மந்தமான போட்டிங் போல் இருக்குது. நம்ம அங்கே போன மாதிரி ஸ்ரவதி பேக் வாட்டரில் போன மாதிரி இங்கேயும் மேங்க்ரோவ் இதுலேயும் போட்டிங்லாம் வச்சுருக்காங்க. அங்கேருந்து அந்த வியூ காமிச்சேன் இல்லைங்களா, அந்த வியூவிலேருந்து அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் காமிச்சேன் இல்லைங்களா, அந்த பிரிட்ஜில் தான் இப்போ நான் இருக்கேன். இங்கேருந்து தான் போயிட்டுருக்கோம். ரெண்டு வழி பிரியுதுங்க. இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மலை, இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மலை. சரி பின்னால திரும்பி பாப்போமேன்னு பார்த்தா அந்த பக்கமும் மலை. we will take left. வாவ், ஃபஸ்ட்டு 2 பக்கமும் சைடில் சேஃப்டிக்கு எல்லாம் இருந்துச்சுங்க. போக போக எப்படி இருக்குது பாருங்கள் அந்த இடமே. எங்க ரோலர் கோஸ்டர் ரைடு இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? அந்த ரோலர் கோஸ்டரில் போகிற மாதிரி தாங்க இருக்குது. நம்ம நடந்தே ரோலர் கோஸ்டரில் போயிட்டுருக்கோங்க, தெரியுதுங்களா? அப்படியே சுற்றி டேன் ஆகி போகுதுங்க. சைடில் எந்த ஒரு சேஃப்டிக்கு எதுவுமே கிடையாதுங்க. கொஞ்சம் பார்த்து தான் நடக்கணும். ஸ்டெப்ஸில் ஃபுல்லாக வந்து அப்படி தான் இருக்குது.
டிடியாகவும் தெரியுதுங்க. இது சேஃப்டியாக பார்த்து போனோம். அங்கங்கே கட்டை கொஞ்சம் சரியில்லாமல் தாங்க இருக்குது. நல்லா இருக்குங்க ஆனால் இடம்லாம் இது கொஞ்சம் தூரத்துக்கு தான் வச்சுருக்காங்க போல இருக்குது. லைக் ஒரு சின்ன ரவுண்டு மாதிரி போயிட்டு வரணுன்றதுக்காக இப்படி வச்சுருக்காங்க போல இருக்குது. என்னங்க வழியை காணா. சச்சோ, அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டி போல இருக்குங்க. எனக்கு மட்டும் ஏன்டா இதெல்லாம் நடக்குது? மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க வாயா. அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். எப்படி பிடிச்சிட்டு போகிறது? இவ்வளோ தூரத்துக்கு வந்து இப்படி போகிற மாதிரி இருக்குங்க. சின்ன பசங்க தானே ஜாலியாக அதில் கிராஸ் பண்ணி விளையாடுறதுக்கு லைக் பண்ணுவாங்க. அடுத்து முடிச்சுன்னு அங்கங்கே நடுவில் இந்த மாதிரி நேச்சுரலாக வளர்ந்துருக்கு போல இருக்குது. இது அப்படியே அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டிக்காக விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குங்க. நல்ல வேலை இந்த மாதிரி டைமில் வந்தது நமக்கு நல்லதாக போச்சுங்க. வெயில் டைமில் வந்தால் கூட ஒரு மாதிரியாக தான் இருந்திருக்கும். ஈவினிங் சன்செட்லாம் ஆகிற டைமில் வந்தது நல்லதாக போச்சு. ஓ மை காட், பயங்கர ஷேக் ஆகுதுங்க இந்த இடத்துல. ஓ ஹோ ஹோ ஹோ, அவ்வளோதாங்க. ஒரு சின்ன பாக்ஸ் சேஃப் ரவுண்டு தாங்க, அப்படியே வந்து முடிஞ்சிருச்சுங்க. சின்ன டாய் ட்ரெயின் பசங்களுக்குலாம் வந்து இந்த மால்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தாங்க இருக்குது. நம்ம போனோம் இல்லைங்களா, அந்த சைடு தான் இது. அப்படியே லெஃப்ட்டில் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே திருப்பி இந்த இதில் வந்தோம்னா மறுபடியும் நம்ம வந்து அதே பிரிட்ஜ் வந்துடுதுங்க. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான், லைக் ஒரு 500 மீட்டர் கூட இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அப்படியே வந்துட்டு இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் நேரம் நின்று எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. சூப்பராகவே இருக்குது. கண்ணிற்கு குளிர்ச்சியாகவும் இருக்கிறது. ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு மறுபடியும் வந்த வழியிலே நம்ம திருப்பி ரிட்டர்ன் போகிறோங்க. ஃபோட்டோ ஷூட் நம்ம எதாவது பண்ணோம்னா நம்ம இடையில இருந்து கொஞ்சம் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் இடத்துக்கு போகணும் இல்லைங்களா, ஸோ அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாம் பொறுமையாக நின்று நம்மளும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபோட்டோ கிட்ட எல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். என் கூட வீலாக்கு வந்தான் ஒருத்தன், அவன் எங்கே போனானே தெரில. மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டோட டோட்டல் லென்த்தே இவ்வளோ தாங்க, முடிஞ்சது. வயசானவங்களும் ஈஸியாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் போகாதீங்க, நல்லா தான் இருக்குது. அவ்வளோதாங்க, ஃபைனலாக நம்ம என்ட்ரன்ஸ் ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டோங்க, முடிஞ்சது. இதை நம்ம போய் எங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோன்றத இன்னும் ஃப்ரெண்டு வரல, அவர் இன்னும் உள்ள வீலாக எடுத்துகிட்டு இருக்கார் போல இருக்குது. அவர் எடுத்து முடிச்சுட்டு வந்துட்டார்னா இங்கேருந்து கிளம்பி அந்த எக்கோ பீச்சுக்கு போயிடலாங்க. அது இங்கே கொஞ்சம் நியர்பை தான். நியர்பையில் நம்ம போயிட்டு முடிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் வேறு எங்கேயாவது இதுக்கு மேலே டூரிஸ்ட் ஸ்பாட் போகிறது அட்வைசபிள் இல்லை மீன்ஸ் அங்கே எதுவும் ஓப்பனில் இருக்காது. ஏன்னா ஆல்மோஸ்ட் 6 o'clock ஆகிடுச்சு. ஸோ இங்கேயே ரூம் எடுக்கலாமா, இல்லை நம்ம ஆல்ரெடி ரெண்டல் பைக் எடுத்தனால வேறு எங்கேயாவது நியர்பை டுமாரோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இதுக்கப்புறம் தான் உட்காந்து பிளான் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ பிளான் பண்ணிவிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் இருக்கும். ஆல்ரெடி அதான் பேசி வச்சுருக்கோம். ஏன்னா லிட்டலாக எங்களுக்கு உண்டான எனர்ஜியை தாண்டி நம்மளோட டிவைஸ்னு இருக்குது இல்லைங்களா, மார்னிங்லேருந்து சிங்கிள் சார்ஜில் இவ்வளோ நேரம் நின்றதே பெரிய விஷயம். ஆல்ரெடி நண்பர் கோப்ரோவில் 2வது பேட்டரி மாற்றிட்டாரு. அதுக்கு மேலே சார்ஜ் அதில் தாங்காதுங்க. நம்ம மொபைலே ஆல்மோஸ்ட் எண்டிங் கண்டிஷனில் தான் இருக்காப்புல, எப்போ ஆஃப் ஆவாருன்னு தெரில. ஸோ அதுக்கு நான் ஆல்டர்னேட்டாக ஏதாவது சூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேங்க. பார்ப்போம், பீச்சுக்கு போயிட்டேன்னா அதையும் கண்டினியூ பண்ணி போடுறேன் முடிஞ்ச அளவுக்கு. ஃபாரஸ்ட்டை ஒட்டியே பார்த்தீங்கன்னா நியர்பையில் ஒரு ஜூஸ் ஷாப் இருக்குங்க. இங்கே தான் ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். வாட்டர்மெலன் ஜூஸ் கொடுத்துட்டாங்க. மொபைல்லையும் சார்ஜ் இல்லை இல்லைங்களா, ஸோ சார்ஜ் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு கேட்டேன். சைடில் ப்ளக் பாயிண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சைட் ப்ளக் பாயிண்ட்டில் தான் சார்ஜ் பண்ணிவிட்டு வீலாக நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ளக் பாயிண்ட் அமைஞ்சிருச்சு. சார்ஜரும் மாட்டி வச்சுட்டாங்க. கொஞ்சம் நேரம் சார்ஜ் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. அந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டை முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்கோ பார்க்கும் அந்த பீச்சும் கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு போனாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி க்ளோஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஃபுல்லாக இருட்டிட்டு இருக்குது. க்ளோஸ் ஆகிட்டனால அங்கேயே பக்கத்தில் ஒருத்தர் கேட்டோம். மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில் டிக்கெட் கொடுத்தவர் இங்கே எக்கோ பார்க்லேயும் சொல்லிட்டு இருந்தார். லைக் க்ளோசிங் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி க்ளோசிங் பண்ணி அவர் கவுண்ட் பண்ணி கொடுத்துருந்தாரு டிக்கெட்ஸ் வந்ததெல்லாம். ரூல்ஸ் ஏதாவது இருக்குமான்னு சொல்லிட்டு அப்படியே அவர்கிட்ட கேட்டு பார்த்தோம். அவர் ஒருத்தர் கேட்டார், நியர்பையில் எதுவும் இருக்குது அப்படின்னாங்க. திருப்பி நம்ம ஒரு பைக் இடத்துல இருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த இடத்துக்கு தான் ஒருத்தவங்களோட கான்டாக்ட் நம்பர் வாங்கி அவங்ககிட்ட லொக்கேஷன் வாங்கிட்டு போயிட்டுருக்கோம். சேம் நம்ம வந்து அந்த சர்க்கிள் கிட்ட வந்துட்டோங்க. இந்த சைடு தான் பஸ் ஸ்டாண்டு. பஸ் எல்லாம் திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த சைடு தான் பஸ் ஸ்டாண்டு நம்ம காலைல வந்தது. அங்கே இருந்தால் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் கைஸ். இந்த பக்கம் தான் போயிட்டு நம்ம ரூம்ஸ் இங்கே இந்த பக்கம் தான் கொஞ்சம் நியர்பை தான். ஜஸ்ட் ஒரு 4 kilometers தான் காமிச்சது எக்கோ பார்க்லேருந்து. நாங்கள் ரூம்ஸ் தேடி தான் போயிட்டுருக்கோம். போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரூம் கண்டுபிடிச்சி வந்துட்டோங்க. ஒரு 1 kilometer 1.5 kilometersங்க. நம்ம வந்தோம் இல்லைங்களா பஸ் ஸ்டாப் அதுலேருந்து ஒரு 1 kilometer 1.5 kilometer இங்கேருந்து இதில் தாங்க நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். லைக் ஹோம் ஸ்டே மாதிரி தாங்க இருக்குது. கீழே சூனர் இருக்காங்க போல இருக்குது. மேலே வந்து அங்கே தெரியுது இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், அங்கே தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம்.
வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். அப்போ வந்து என்ட்ரன்ஸ் நம்மளுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தனியாக இன்னொரு ரூம் இருக்குங்க. நம்மளுக்கு வந்து எங்கள் ரூம் தான் கொடுத்துருக்காங்க. பக்காவாக இருக்குங்க. ஃபர்னிஷ்ட் அப்பார்ட்மெண்ட் மாதிரி தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. இது ஜஸ்ட் ஒரு ரூம் தான், லைக் அப்பார்ட்மெண்ட் டைப்பில் இருக்கிறனால வாஷ் ரூம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து ஒரு பாத்ரூம் போகிறதுக்கும் அந்த சைடு வந்து ஷவர் இது பண்ணுறதுக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பேஸோட நல்லாவே இருக்குங்க. லைக் நம்ம சாப்பாடெலாம் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. அப்பார்ட்மெண்ட்ஸு இந்த தனியாக சில வீலாக்ஸ்லாம் வந்து காமிப்பாங்க இல்லைங்களா, ஃபர்னிஷ்ட் அப்பார்ட்மெண்ட்ஸில் ரூம் எடுத்து அந்த மாதிரி ஸ்டே தாங்க கிடச்சிருக்கு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தாங்க இருந்தது. நைட்டு சாப்பாடு சாப்பிடணும் இல்லைங்களா, அதனால் வந்து ஒரு 1 hour குட்டி பவர் நாப் இருக்கலாம் சொல்லிட்டு பார்த்தோம். பட் தூக்கம் வரல, சாப்பிட்டுட்டே வந்துட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். ஒரு சின்ன கான்வோ டுமாரோ என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை நான் டிசைட் பண்ணி வச்சுருக்கோம். நிறையா பிளான்ஸ் போச்சுங்க. ஆஹா, ஃபுல்லாக இருட்டாக இருக்குங்க, அந்த இடத்துல கிளாரிட்டியாக இல்லை. ஸோ கீழே இறங்கி போயிட்டு இப்போதைக்கு டின்னர் சாப்பிட்டு வந்துட்டு கொஞ்சம் நல்லா ரெஃப்ரெஷ் பண்ணி நல்லா கொஞ்சம் லாங்காக ஸ்லீப் எடுக்கலாம்னு சொல்லிட்டு தோணுது. பேக் பெயின் பயங்கரமாக இருக்குது. ஸோ நல்லா படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு டுமாரோ மார்னிங் சில பிளான்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா எதுன்றது நான் மார்னிங் அப்டேட் பண்ணுறேங்க. இப்போ ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலாம் வாங்க. ஃபைனலாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்தோங்க. சரி எதுக்கு ரெஸ்டாரண்ட் போயிட்டு ஃபுட் ஸ்ட்ரீட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு நினச்சோம். பின்னாடி லைட் அடிக்குது இல்லைங்களா, மெயின் ரோட்டில் தான் நின்றுட்டு இருக்கோம். பைபாஸ் பக்கத்துலேயே வந்து நிறையா ஃபுட் ஸ்ட்ரீட் ஷாப்ஸ்லாம் இருக்குங்க. லைக் வண்டியில் தான் வந்து ஃபுட் ஷாப்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இது ஒரு ஷாப்பு. அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல் மெயின் ரோடு தான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஷாப்பு, அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஷாப் இருக்குது, அப்படியே அங்கே ஒரு ஷாப்னு அப்படியே வரிசையாக ஷாப்பாக தாங்க இருக்குது. இதில் ஏதாவது ஒரு ஷாப்பை சூஸ் பண்ணலாம் தான் நினச்சோம். பட் இருக்கிற எல்லா ஷாப்லேயும் என்னென்ன யூனிக்காக ஃபுட்ஸ் இருக்குமோ அதை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கோம். சில இதில் சீ ஃபுட் இருக்குது, சீ ஃபுட் நம்மளுக்கு செட் ஆகாதுங்க. வந்து பார்த்தீங்கன்னா 3-4 ஷாப்பு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பார்த்தோம். எல்லா ஷாப்லையும் கேட்டவங்க சிமிலராக சேம் ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஒரு 2-3 ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா சீ ஃபுட்டே வச்சுருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே நம்மளுக்கு தான் ஃபுட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரைஸ் ஒரு சிக்கன் சொல்லியிருக்கோம். இதுதான் இங்கே காமனாகவே இருக்குது ஃபுட்டு. லைக் அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் சொன்னாங்க, அது எல்லாத்துலேயுமே காமனாக இது தான் இருக்குது. சிக்கன் விங்ஸ் வந்து கொஞ்சம் சொன்னாங்க. எல்லாத்துலையும் சிக்கன் கபாப் பண்ணுறது நான் மதியானமே உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். லைக் நம்ம வீட்டில் கொடுக்குற 65 தான் நான் சொல்லிட்டு நல்லாவே கொடுத்தாங்க. ஸோ சிக்கன் விங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதை சொல்லியிருக்கோம். அது ஃப்ரெஷ்ஷாக தான் இப்போ தான் அது மசாலாவே பெரட்டி இது பண்ணி எடுத்து போட்டுட்ருக்காங்க. ஃப்ரைட் ரைஸும் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காரு. இப்படி 5 பீஸ் இல்ல 4 வெளியே விழுகுது. ஓகே சூப்பர். தோசை செம்மையாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆம்லெட் தான் டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நல்லா ஆவி பரப்பறதுக்கு செம்மையாக இருக்குங்க. டேஸ்ட் நல்லாவே இருக்குது. லைக் நம்ம இந்தியன் ஃபுட் டேஸ்ட்டில் எப்படி நம்ம ஆம்லெட் சாப்பிடுவோம், நல்லா இருக்குது. டபுள் ஆம்லெட்டு நல்லா தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த அவங்களோட யூடியூப் நெக்ஸ்ட் ஆர்டர் பண்ண எக் ரைஸ் வந்துருச்சுங்க. ஆம்லெட் ஆல்மோஸ்ட் பாதி காலி. எக் ரைஸ் அருமையாக வந்திருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சேம் லைக் ஆவி பறக்க இருக்குங்க. செம்ம சூடாக இருக்குது, சூப்பராக இருக்குது. சிக்கன் விங்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. விங்ஸும் வந்துருச்சுங்க. ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் ரோட் சைட் ஷாப் மாதிரியே தெரிலங்க. லைக் ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் பண்ணால் எப்படி வருமோ அந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. உண்மையாக இங்கே யாருமே வந்து வேறு ஒரு இடத்துலேருந்து வந்திருக்கிறோம். தமிழ் பீப்புள்ஸு லைக் நம்ம லாங்குவேஜ் தெரியாமல் இது பண்ணுறோம்லாம் இல்லைங்க. ஒருத்தர் அவ்வளோ அன்பாக பழகுறாங்க, அவ்வளோ அன்பாக சொல்கிறாங்க. லைக் ஃப்ரெண்டு மாதிரியே ட்ரீட் பண்ணி நம்ம எந்த டீட்டெயில்ஸ் கேட்டாலும் சரி உடனே கான்டாக்ட் பண்ணி நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் எல்லாம் பயங்கரமாக பண்ணுறாங்க. இருப்பா, ரொம்ப எமோஷனல் பேசிட்டப்பா, நெஞ்சு அடைக்குதுப்பா எனக்கு. இரு, உண்மையாகவே அவங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்கிறாங்க. ரொம்ப பசிக்குது, சாப்பிட்டு முடிச்சு கண்டினியூ பண்ணுறாங்க. போகலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே ஒரு பனானா ஷாப் இருந்தது, வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம். அதுக்குள்ள ஆல்மோஸ்ட் 11 ஆச்சுங்க. ஆனால் அந்த ஆலமரம் பார்க்கும்போது நம்ம ஊர் தாங்க ஞாபகத்துக்கு வருது. இந்த சைனீஸு, ஜாப்பனீஸு, அதுக்கப்புறம் என்னென்ன மூவிலாம் இருக்கும் இல்லைங்களா, அதில் நைட் டைமில் இந்த திகிலான படத்துலாம் வந்து பார்ப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஆலமரமாக என்னன்னு தெரியல, பட் அந்த மாதிரி தான் இருக்குங்க. சரி சும்மா 2 எடுக்கலாமே சொல்லிட்டு எடுத்தோம். மெயின் ரோடு தாங்க இதுவும். ஃபுல்லாக எல்லா ஷாப்பும் க்ளோஸ் ஆகிடுச்சு. அதுதான் நம்மளோட லாஸ்ட்டு டே 2 இதோட இன்றைக்கி க்ளோஸ் ஆகுதுங்க. டுமாரோ மார்னிங் தான் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவோம். சரி ஃபுல் டயர்டுங்க, படுத்து தூங்க வேண்டியதான். நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு காலைல ஐட்னரி என்னதுன்ட்டு இப்போ ஃபைனலாக ஒரு டிஸ்கஷன் பண்ணிவிட்டு நாளைக்கு மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி வீடாக கண்டினியூ பண்ணுவாங்க.
ஃபைனல் எல்லாமே முடிச்சுட்டு கிளம்பிட்டோங்க. ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்டு தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கான். செம்மையாக இருக்குங்க. ரோட்லேயே நம்ம மட்டும் தாங்க ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா ஆல்மோஸ்ட் 11 to 11:30 ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம ரூம் கிட்டே வந்துட்டோங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துறாது. இந்த ரெண்டு தான் நான் போனேன். எங்கடா போயிட்டு இருக்க? கொஞ்சம் மாறி வந்துட்டாங்க. கொஞ்சம் இல்லை, சும்மா லைட்டாக. நமக்கு ஆல்மோஸ்ட் ரூம் கிட்ட வந்துட்டாங்க. ரொம்ப நியர்பை தாங்க, ரொம்ப லாங்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம இறங்கின பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 kilometers அவ்வளோ தான் நம்ம ரூம் எடுத்திருக்கோம். நார்மலாக இது கிடைக்கிறது தான். பட் இந்த மாதிரி ஒரு ஹோம் ஸ்டே கிடைக்குன்னு சொல்லிட்டு சீரியஸாக நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. லைக் அப்பார்ட்மெண்ட் சைடு நம்ம கிடச்சிருக்கு. பாருங்கள், நம்ம தங்கியிருக்கிற ஃபுல் பில்டிங்கோட வியூ தாங்க. ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிட்டேன். அதோட அவுட் சைடு தாங்க ஃபுல் வியூ. கீழே எல்லாம் தூங்கிட்டாங்க. மேலே நம்ம போகிறதுனால மேலே ஒரு லைட் மட்டும் ஆனில் இருக்குங்க. போயிட்டு படுத்து தூங்க வேண்டியதான். லைட் வெளிச்சதும் இல்லை, நல்லா டிம்மாக தான் இருக்கும். இன்றைக்கி லாக் முடிஞ்சதுங்க. நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். குட் நைட். உங்கள் ஜெரோம்.